வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 158 பாயிண்ட் டவுனில் முடிஞ்சிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி 669 பாயிண்ட் டவுனில் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3 நாட்களுக்கு அப்புறமா முதல் முறையாக ஒரு 15 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் வந்து பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்து ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் என்னத்தை சொல்லுது, மார்க்கெட்டிங் இருந்து கீழே போயிருமா இல்லை ரெக்கவரி ஆகிறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனுக்கு போயிடுவோம். ஜான் ஜீவா அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ஹாய் ப்ரோ, ஒரு டவுட். இன்றைக்கி 12:35 PM ஆப்ஷன் செயின் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓஏ டேட்டா கால் புட் சைடு 24,050 கால் சைடு ஓஏ டேட்டா 174, சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட் ஓஏ டேட்டா 304, 24,100 கால் ஓஏ டேட்டா 401, அதாவது ரொம்ப அதிகமாக இருக்குது. புட் ஓஏ 278 இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் மார்னிங்லேருந்தே இருக்குது. உங்கள் வாட்ஸ்அப் ஆடியோவில் கேட்குறப்போ சும்மா இருக்குன்னு சொல்கிறது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. லாஸ் மேக்கிங் அவாய்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அண்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிறப்போ கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறது, இதுதான் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காருங்க. என்றைக்குமே ஓஏயை பார்த்து மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகுது இல்லை மார்க்கெட் வந்து சைடுவேஸில் இருக்குது அப்படிங்கிறத கணிக்க வேணாம். ப்ரைஸை பார்த்து கணிங்க. ப்ரைஸுக்கு எல்லாமே தெரியும். ப்ரைஸுக்கு ட்ரம்பை பற்றி தெரியும், ப்ரைஸுக்கு மோடியை பற்றி தெரியும், ப்ரைஸுக்கு வாரை பற்றி தெரியும், ப்ரைஸுக்கு ஓஏயை பற்றியும் தெரியும். ஸோ அதனால் இந்த ஓஏயை வந்து தூக்கி போட்டுருங்க. நான் பெருசாக ஓஏ பார்க்க மாட்டேங்க. இந்த ஓஏ பல்ஸ்னு ஒன்று வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதில் பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கிறேன். அதனால் அப்போ பார்த்துக்கிட்டு இருப்பேன். சும்மா இருக்கிறானே இவனை யூஸ் பண்ணுவேன். பட் இதை பேஸ் பண்ணி நான் பெருசாக வந்து ஒரு டிசிஷன்லாம் எடுக்க மாட்டேன். நீங்களும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணுறதை தவிர்த்திடவும். ஏன்னா ப்ரைஸ் வந்து நிறைய நேரங்களில் இந்த மாதிரி தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது. அந்த கன்சால்டேஷன்றது ட்ரெண்டிங் போகிறது எப்படி ஓஏ மூலமாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓஏ மூலமாக கண்டுபிடிக்க முடியாது, ப்ரைஸ் மூலமாக தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ப்ரைஸில் ட்ரெண்டிங் வந்துருச்சுன்னா ஓஏ மாறிட போகுது, அவ்வளோதானே. ஓஏங்கிறது யாருங்க? மனுஷங்க, நம்ம தான். ப்ரைஸ் மூவ் ஆக நம்ம வந்து ஒரு பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறோம் இல்லை நம்ம வந்து பொசிஷனை ஆட் பண்ணுறோம். அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ஓஏ சேஞ்ச் ஆகுது. அப்போ நம்ம எப்போ பொசிஷனை ஆட் பண்ணுவோம் இல்லை எப்போ பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவோம்? ப்ரைஸ் மூவ் ஆகும்போது தானே. அப்போ இதுக்கு உட்காந்து வந்து ஒரு லாகிங் இண்டிகேட்டரான ஓஏ பார்த்து நீங்கள் வந்து அது ட்ரெண்டிங் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. அது லேட் பிக்கப் ஆகி போயிடும் அது. அதனால் நீங்கள் சீக்கிரமாக பிக்கப் பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸை மட்டும் பாருங்கள். ப்ரைஸில் ஃபேர் வேல்யூ கேப் வந்து அது ரெஸ்பெக்ட் ஆகுதா, மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகுது. ரெஸ்பெக்ட் ஆகலையா, மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகலை, அவ்வளோதான். நீங்கள் வேணால் ஓஏ எடுத்து பாருங்கள். இந்த இடத்துல இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் ரெஸ்பெக்டே ஆகலை பாருங்கள். இங்கே ஃபேர் வேல்யூ கேப் முதல்ல இந்த டவுனில் ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகலை, இதில் ஃபார்ம் ஆகிடுச்சு, அதில் ரெஸ்பெக்ட் ஆகலை. இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓஏ காட்டு மேனிக்கு இருந்திருக்கு, ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் எப்போ இந்த பர்டிகுலர் பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆகி கீழே போக ஆரம்பிச்சிச்சோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் காலை எழுதியிருப்பாங்க, அதாவது ரைட் பண்ணியிருப்பாங்க, கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருப்பாங்க, புட் ஆப்ஷன் பை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து கீழே போகுதுங்க. ஸோ அதனால் ப்ரைஸை வச்சு இதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகுதா இல்லையாங்கிறத கண்டுபிடிங்க. ஓஏக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஓஏ அப்படிங்கிறது ஒரு லேகிங் இண்டிகேட்டர். எஸ், அஃப்கோர்ஸ் தெரிஞ்சால் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் நான் வந்து என்னோடய செட்டப்பை ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேங்க. எனக்கு என்னோடய ஃபேர் வேல்யூ கேப்பில் ரியாக்ஷன் வந்துச்சுன்னா என்ட்ரி இல்லைனா இல்லைங்கிற மாதிரி நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சிட்டேன். அதனால் எனக்கு வந்து இப்போ ஓஏலாம் பெருசாக தேவைப்படுறதில்ல. நீங்களும் வந்து உங்களோட செட்டப் எந்தளவுக்கு சிம்பிளிஃபைடாக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே ஓஏ கொண்டு வந்தீங்கன்னா அது ஆல்வேஸ் காம்ப்ளிகேட்டாக போகிறதா பார்க்குறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓஏ இல்லாமல் ப்ரைஸை வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ண பாருங்கள். அது சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாக இருக்கும், ரிசல்ட்டையும் கொடுக்கும், அக்யூரஸியும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. அண்ட் இவரே சொல்லியிருக்கிறாரு பார்த்தீங்களா, இது வந்து வாட்ஸ்அப்பில் போகிற ஆடியோ வந்து ஓவர் ட்ரேடிங்லாம் பண்ணுறதுக்கு, லாஸ் மேக் பண்ணாமல் இருக்கிறதுக்குலாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுதுன்ட்டு அந்த ஆடியோவில் நான் அப்படி என்ன தான் சொல்கிறேன் அப்படிங்கிறத பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் நான் ஏதாவது போட்டுக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக அது மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடாவோ இல்லை வந்து எஸ்எம்சி ரிலேட்டடாவோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை கமெண்ட்ஸில் போடுங்க. டெய்லி நான் அதை வந்து அட்ரஸ் பண்ணுறேன். அண்ட் எனக்கு நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 40 ஸ்டாக் டிக்ளைன் ஆகிருக்கு. ஹெச்எல்டெக் ரிசல்ட் வந்து பொழந்துட்டான், 5% டவுனில் விழுந்துட்டான். இன்றைக்கி மார்க்கெட்டு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அது இவங்க கையில் தான் இருந்துச்சு. இவனையே போட்டு பொழந்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லை, மார்க்கெட்டை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு ஹெச்எல்டெக்காலையும் ஐடி ஸ்டாக்ஸாலையும். அண்ட் பாரதி ஏர்டெல் 1.5% அப்பு, அப்போலோ ஹாஸ்பிட்டல் 1.15% அப்பு. சும்மா இந்த ஸ்டீல் கம்பெனிஸ் எல்லாமே, அதாவது வாரப்போ எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே ஏறிச்சோ அதெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்லாம் கீழே இறங்கிச்சோ அதெல்லாம் இறங்கிட்டு இருக்குன்னு முடிச்சுக்கலாம். நம்ம நிஃப்டி 500 ஃபினான்ஸ் செக்டாருங்க. இன்றைக்கி வந்து மார்னிங் கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் ரேட்டாக வந்துருந்துச்சு. அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கு வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் மீட்டிங்கில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குழுவை கொடுத்துச்சு. உடனே அவ்வளோதான், அண்ணனை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி கீழே விழுந்துருச்சு. பாரதி ஏர்டெல்லில் சம்திங் நியூஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இவன் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்கான்.
அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இட் அதானி ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த குரூப்புக்கு வந்து அந்த யூஎஸில் இருக்கிற கேஸ்லேருந்து ஏதாவது நல்ல நியூஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து ஃபார்மா செக்டர் நல்லா இருந்துச்சுங்க. மற்றபடி ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே க்ரீன் தட்டுப்பட்டாலும் கண்டிப்பாக ஒரு 70-30 தான். 70% ஆஃப் த மார்க்கெட் வந்து ஓவரால் மார்க்கெட் வந்து பியரிஷாக தாங்க இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம வார அப்டேட்டுக்கு வந்துடுவோம். ஸோ வார அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஈரானும் யூஎஸும் மாற்றி மாற்றி நடத்திய தாக்குதலில் ஒருவர் வந்து ஒரு ஷிப்பில் இருந்த ஒருவர் கொல்லப்பட்டார். அந்த ஒருவர் இந்தியர் அப்படிங்கிறதுங்க நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் அதை தாண்டி 2 நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த லோ இன்டென்சிட்டி ஈரான் யூஎஸ் ஃபைட்டிங் மே ரிட்டன் டு ஃபுல் ஸ்கேல் வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அப்புறம் மாற்றி அடிச்சுக்கிட்டா என்ன ஆகும், ஏதோ ஒரு நேரத்தில் இது பெருசாக வெடிக்க தான் போகுது. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நிலவரம் கொஞ்சம் கலவரமாக இருக்குது. இது முடிகிற மாதிரி தெரில, பேச்சுவார்த்தைக்கு வர மாதிரி தெரில. 2 பேரும் இந்த இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு பக்கமாக அங்கே அப்பப்போ அடிக்கிறது, அங்கங்கே அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா. இந்த கேப்பில் வந்து 2 பேருமே அவங்களோட ஃபெசிலிட்டியிலிருந்து அந்த போருக்கு தேவையான ஆயுதங்கள் கொஞ்சம் தீர்ந்து போயிடுச்சு இல்லைங்க. ஃபஸ்ட்டு நடந்த வாரில் வந்து தீர்ந்து போயிருக்கும்ல பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபுல் ஸ்கேலாக டெவலப் பண்ணியிருப்பாங்க. திருப்பி இந்த ஆயுதங்கள்லாம் தீர்ந்து போகிற வரைக்கும் அவங்க சண்டை போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இப்போதைக்கு இந்த வார் முடிகிற மாதிரி தெரிலைங்க. முதல்ல நம்ம க்ரூடை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த $80 மேலே போய் நல்லா சஸ்டைனபிளாக இருந்துச்சு. இப்போ சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் கீழே வந்துகிட்டு இருக்கு. செமையான புல்லிஷாக இருக்குங்க. எனி டவுன் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ லாங்கு. அந்த எனி டவுனுங்கிறது இந்த ஃபேர் வேலி கேப்புங்கிறது ஒரு நல்ல சரியான இடமா இருக்கும். இந்த ஆர்டர் பிளாக் கீழே வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால இவ்வளோ தூரம் வந்தான்னா ஆல்ரெடி இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த ஃபேர் வேலி கேப்பில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபேர் வேலி கேப்னு இல்லைங்க, இதுக்கப்புறம் புல்லிஷாக ஃபார்ம் ஆகிற எந்த ஃபேர் வேலி கேப்புக்கு வந்தாலும் அது ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஐ திங்க் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஒரே ஃபேர் வேலி கேப் இது தான். இதில் வந்து 15 மினிட்ஸ் வரும். ஜஸ்ட் 1 ஹவர் மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. 1 ஹவரில் இது எதுவும் கிடையாது, இது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இங்கே வந்துச்சுன்னா 1 ஹவர் ஆர் 4 ஹவர் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்துக்குங்க. 4 ஹவர் பொறுத்த வரைக்கும் இங்கெல்லாம் இருக்குது. இங்கே இருக்கா, நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1 ஹவரில் தான் எல்லாமே இருக்குது, பட் 4 ஹவரில் நிறையா இருக்குது. எதில் ரிவர்ஸ் ஆனாலும் அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்குங்க ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது புல்லிஷாக இருக்க வரைக்கும் மார்க்கெட்டில் பெரிய ரெக்கவரி வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்போ நம்ம அப்படியே நிஃப்டி பக்கம் வந்துடுவோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுவோம். நிஃப்டி இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, எப்போவுமே ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை வந்து மார்க் பண்ணணும். மார்க்கிங் முக்கியம். மார்க்கிங்குள்ளே அவன் இருக்கிறான்னா ஏதாவது ரியாக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நேற்றத்தோட அன்ஃபில்டு ஃபேர் வேலி கேப் இருக்குது. அதாவது இந்த பையர்ஸ் தான் ப்ரைஸை ஒரு 200-250 பாயிண்ட் வந்து மேலே தள்ளிடுறாங்க. நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயங்க, இப்போ ரீசெண்டாக நிஃப்டியில் வந்து ஒரு மோர் தென் ஒரு 200 பாயிண்ட் இல்லை 300 பாயிண்ட் ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்குறான், ஹைலாம் போடுறான்னா அதுக்கு முன்னாடி இருக்க அன்ஃபில்டு ஃபேர் வேலி கேப்பில் ஆல்வேஸ் ஒரு ரியாக்ஷன் வருதுங்க. அது பெருசாக போகுதாங்கிறது நமக்கு தெரியாது, பட் ஒரு 100 மினிமம் 100 பாயிண்ட் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் டிஃபெண்ட் பண்ணி கொண்டு போகிறான். அந்த விதத்தில் இன்றைக்கி மார்க்கெட் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. இந்த ஈரான் யூஎஸ் பிரச்சனையால் ஓப்பன் ஆகிட்டு இங்கே பாருங்கள், இந்த அன்ஃபில்டு ஃபேர் வேலி கேப்பில் தான் ப்ரைஸ் மேலே போச்சு. ஸோ இந்த மாதிரி போகும்போது ஒரு ஃபாலோ த்ரூ ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் வரணும். அவன் டே ஹை வரைக்கும் போயிருப்பான், ப்ரீவியஸ் டேயோட ஹை வரைக்கும் போயிருப்பான். அவ்வளோ தூரம் போகிறான் அப்படின்னா செமையாக வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். வெகு சீக்கிரமாக எந்த ரிவர்சல் நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே போனது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி, இங்கே இது ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி இல்லைங்க, இது மட்டும்தான் இருக்குது. அண்ட் இங்கே இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து ரிவர்ஸ் ஆகி அவன் வந்து ஃபேர் வேலி கேப் போட்டான்னா இங்கே இருக்கிற ஆல்ரெடி பொசிஷன் எடுத்த இடத்துக்கு போய் அவங்க வந்து அவங்களோட பொசிஷன் வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் பாருங்கள், இதை தாண்டி மேலே போயிருந்தாலும் இதை டச் பண்ண முடியல, பட் ஸ்டில் அவங்க வந்து கீழே வந்துடுறாங்க. கீழே வந்து பட் ஃபேர் வேலி கேப்பை போட முடியல. அதுக்கு பதிலாக இங்கே பாருங்கள், இந்த டே லோ ஸ்வீப் அடித்து ஒரு புல்லிஷான ஃபேர் வேலி கேப்பை போடுறாங்க. இப்போ நம்ம இதை தூக்கிடலாம். புல்லிஷ் ஃபேர் வேலி கேப்பை ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேலி கேப் இருக்குது, ரெண்டாவதும் ஒன்று வந்துச்சு, இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேலி கேப் இருக்குது. அப்போது டேலோ 1 ஹவரோட லோ ஸ்வீப் ஆகுது. அந்த கேண்டிலே நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில். 2 ஃபேர் வேலி கேப் வருதுன்னா நம்ம என்ன சொல்லலாம், பையர்ஸ் வந்து கண்டிப்பாக உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த ஃபேர் வேலி கேப் 2லேயுமே மோசமான ரியாக்ஷன் வந்துச்சு, எதுவுமே மதிக்கலை. இது ஃபஸ்ட்டு இன்வெர்ஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் பாருங்கள் இன்வெர்ஸ் ஆச்சு. அண்டு நம்ம வழக்கமாக டெய்லி வீடியோவில் பார்ப்போம் இல்லைங்களா, 2 ஃபேர் வேலி கேப் இருந்துச்சுன்னா 1 மிஸ் ஆகி 2ன்றது ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுன்ட்டு. ஆனால் இங்கே வந்து ரியாக்ஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ஆயிடுச்சு. அப்போது 2 புல்லிஷ் ஃபேர் வேலி கேப் போடுதுன்னா பையர்ஸ் செம்மையாக உள்ளே வந்துருக்காங்கன்னு அர்த்தம். அவங்கள டாமினேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பையர்ஸும் செல்லர்ஸும் 50-50 இருக்கிறாங்க. யாரும் வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து கடைசியாக வந்த விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக ஒரு பியரிஷ் ஃபேர் வேலி கேப் வந்துச்சுங்க. அப்போது இந்த பியரிஷ் ஃபேர் வேலி கேப் எப்போ வருதுன்னு நம்ம பார்க்கணும். இங்கே இருக்கிற 2 புல்லிஷ் ஃபேர் வேலி கேப்பை இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா
அதாவது இந்த செல்லர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க கிரியேட் பண்ணுற ஃபேர் வேல்யூ கேப் தான் இது. எதுக்கு? ப்ரைஸை கீழே கொண்டு போகிறதுக்கு. அண்ட் இது ரெஸ்பெக்ட் ஆனால் தான் நெசம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கடைசி 3 நாளாக எந்த பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பும் ஃபுல்லாக டார்கெட் வரைக்கும் போகல. அண்ட் இது ஒரு செமையான கன்ஃபர்மேஷன், இது ஒரு செமையான ரிஜெக்ஷன் கேண்டலிங்க பாருங்கள். இந்த ஹைக்கு மேலே போய் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கிறான். அண்ட் அதுக்கப்புறமே ரீட்ரேஸ்மெண்ட்லாம் வருது. வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து இன்வெஸ்ட் ஆன மாதிரி தெரியலாம், பட் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சா பார்த்தீங்களா, அதால் தாண்ட முடியல. ஸோ ஸ்டில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த 15 மினிட்ஸ் கேண்டல்னு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சு. இந்த ரிவர்சலில் இவ்வளோ தூரம் வந்திருந்தாலும் இங்கே பாருங்கள், இங்கே இருக்க ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டியை டச் பண்ணல. விச் மீன்ஸ் செல்லர்ஸ் வந்து அவ்வளோ வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பாயிண்ட் சின்ன பாயிண்ட் மிஸ்ஸுங்கிறது நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ப்ரைஸ் ரொம்ப நேரம் ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்து உங்களுக்கு டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சு. விச் மீன்ஸ் 3 நாளுக்கு அப்புறமா ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் அதோட ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு கீழே அதோட டார்கெட்டை போய் அடிச்சிருக்கு. இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் டெக்னிக்கலாக கொஞ்சம் உள்ளே வர்ற இடமே. அப்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேலே இருக்க இந்த ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இப்போ பவர் வந்துருச்சு. அப்போ ப்ரைஸ் மேலே போச்சுன்னா இவங்க ப்ரைஸை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மார்ட் மணியோட ப்ரெசன்ஸை நான் பார்க்குறேன். அவங்க வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஆல்ரெடி ட்ரெண்ட் என்னவா இருக்குது, பியரிஷாக இருக்குது. பியரிஷ் ட்ரெண்டில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு, ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிருக்குன்னா சப்போஸ் இன்றைக்கி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாலும் இந்த 24,119 to 147 அப்படிங்கிற இந்த லெவல் அப்படிங்கிறது முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ஸோ இது வந்து இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ். ஐ திங்க் அதோட மார்க்கெட் முடிஞ்சிருச்சா? எஸ், இன்னொரு ஒரே ஒரு கேண்டில் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து இந்த டைமில் முடிஞ்சிருக்கு. ஸோ செல்லர்ஸ் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் என்று ரீட்டைல் ட்ரேடர் சொல்லக்கூடிய பார்த்தீங்களா என்ன நடந்திருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், நான் இது இப்போ தாங்க நோட்டீஸ் பண்ணுறேன். நிஜமாவே அக்குமுலேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா மேனிப்புலேஷன். ஏன்னா நான் பேட்டர்னே வரைய மாட்டேன், வரைஞ்சால் தான் எனக்கு தெரியும். இங்கே பாருங்கள், டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் ஸ்டார்ட் ஆகுது. திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, அதாவது இதுக்கு முன்னாடி இது சப்போர்ட்டாக இருந்துச்சு. சப்போர்ட் வில் பிகம் ரெசிஸ்டன்ஸ். இந்த சப்போர்ட் இருந்துச்சு, அது பிரேக் ஆன உடனே அது ரெசிஸ்டன்ஸாக மாறுது. அப்போ என்ன பண்ணுறான், அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து போய் கீழே வரான். அதனால தான் இங்கே இருக்கிற பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஒன்றுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரிலேட்டபிளாக தான் இருக்குது. பட் இது வந்து ஏஎம்டி மூவ் தான் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ ஏஎம்டி மூவ்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அதனால் இது உண்மையாலுமே ஏஎம்டி மூவாக இருக்கிற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து இன்னொரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கெலாம் போகக்கூடாது. அப்படியே வந்து டுவர்ட்ஸ் இந்த 23,800க்கு போயிடணுங்க. அதான் இதோட டார்கெட்டே இதுதான். இது எவ்வளோ சீக்கிரம் போதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஏஎம்டிக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்ரெடி ப்ரைஸில் இங்கே ஆவரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஹைக்கு மேலே போகிறதுக்கும் அவனுக்கு வந்து எந்த விதமான சான்ஸும் இல்லை, தேவையில்லை. அதேமாரி போனான்னா ப்ரைஸ் ஆக்ஷன் சாப்பியாக இருக்குது, திருப்பி மார்க்கெட் கன்சால்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகேங்க. ஆனால் இப்போ இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எஸ் 15 மினிட்ஸ் இதெல்லாம் ஓகே, பட் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணல. போனவன் இந்த லூசு பை உள்ள இவ்வளோ தூரம் போனான் பார்த்தீங்களா. இவன் மட்டும் இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகியிருந்தா நான் ஒரு ஷார்ட் எடுத்துருப்பேன் நிஃப்டியில். அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம கீழே விழுந்துட்டு இருக்கிறான். ஸோ அப்போ இந்த 1 hour மேபி அப்போ மேலே போனால் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் ப்ரைஸ் ஆவரேஜ் பண்ணுறதுக்காக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ஒரு சான்ஸும் இங்கே இருக்குது. ஸோ அஸ்பர் இந்த ஏஎம்டி பேட்டர்ன் படி அவன் போகக்கூடாது, ஆனால் ஃபேர் வேல்யூ கேப் படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஏஎம்டியும் ஃபேர் வேல்யூ கேப் கான்செப்ட் வெவ்வேறு கான்செப்ட். நீங்கள் ஏஎம்டியை ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரேடிங் விஷயத்தை சொல்லும், என்ட்ரி எடுக்க சொல்லும், எக்ஸிட் ஆக சொல்லும். நீங்கள் ஃபேர் வேல்யூ கேப்பை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி சொல்லும். ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்ட் என்ன தான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று தான் அப்படின்னாலும் அதுக்குள்ளே வெவ்வேறு என்ட்ரி மாடல்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரி மாடல்ஸே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான இடத்துல என்ட்ரி எடுக்க சொல்லும். அந்த விதத்தில் இப்போ வந்து அஸ்பர் ஏஎம்டி படி அவன் மேலே போகக்கூடாது, கீழே தான் போகணும். அஸ்பர் ஃபேர் வேல்யூ கேப் தியரி படி கான்செப்ட் படி அவன் மேலே போய் கீழே போகணும். இது ரெண்டில் எது நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மூணாவதாக ஒன்று இருக்குது, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாத ஒன்று, நம்ம யோசிக்காத ஒன்று. இந்த பர்டிகுலர் ஹை இருக்குது பார்த்தீங்களா, 24,235 தாண்டி புல்லிஷாக மாறுது. அதுவும் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இன்றைக்கி நைட்டே ஈரானோ ட்ரம்ப் மனசு மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குண்டா மார்க்கெட் மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். பட் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஸோ 1 day டைம் ஃப்ரேமுடைய ட்ரெண்டு இன்னும் புல்லிஷாக தான் இருக்குது. அண்டு 15 minutes டைம் ஃப்ரேமுடைய ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே பியரிஷாக தான் இருக்குது. இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் இப்போ பவர்ஃபுல்லாக இருக்க போதா, இல்லை ஃபேர் வேல்யூ கேப்புக்காக ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்து போதாங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு இன்சைட் கேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டலோட ஹையோ லோவோ, அதாவது இன்றைக்கி டேயோட ஹையோ லோவோ பிரேக் ஆனாலே போதும், நல்ல ஒரு மொமெண்டமே நம்ம எதிர்பார்க்க முடியும். இது நாளைக்கு நான் எந்த பக்கம் வந்து அவன் உடைக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா வரும். இப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம்.
ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஆள்னி அப்படிங்கிற மாதிரி டெய்லி டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக்லேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. நம்ம முன்னாடியே சொன்னேன் கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துச்சு, அது பேங்கிங் செக்டருக்கு பேரிஷாக போயிருச்சுன்ட்டு. அது வந்து முன்னாடியே தெரியாது இல்லைங்களா. ஸோ பேங்க் நிஃப்டி டெக்னிக்கலாக சரியாக ஃபாலோ பண்ணியிருக்கு 1 hour டைம் ஃப்ரேமில். இவனும் அதே தான் பாருங்கள், பேங்க் நிஃப்டியும் இந்த 1 hour ஃபேர் வேல்யூ கேப்புக்கு போனால் ஷார்ட் அடிச்சிருக்கலாம், தொடவே இல்லை. அதனால் அலர்ட் போட்டு வச்சுக்கலாம். எனக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வேணுங்க நிஃப்டியில். இந்த 1 hourக்கு போனால் தான் நல்லாயிருக்கும். போகாமல் கீழே விழுந்துட்டான்னா ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகி போயிடும். ஸோ போனால் பரவாயில்ல, சரி போனால் நல்லாயிருக்கும். ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு, அதாவது மார்க்கெட் இப்போ தான் கீழே விழுந்திருக்கு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு கீழே போனால் நல்லா தானே இருக்கும். வருமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட டெய்லி டைம் ஃப்ரேம் ட்ரெண்டே பேரிஷ் ஆச்சு. நம்ம இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, இதை தாண்டாலே பேரிஷ் ஆச்சுன்னு சொன்னோம், அதான் அவன் தாண்டிட்டான். இப்போதைக்கு இதை தாண்டா தான் புல்லிஷ் ஆகும், அதாவது 58,72 தாண்டா தான் புல்லிஷ் ஆகும். அது வரைக்கும் பேங்க் நிஃப்டி கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்லேருந்து இப்போதைக்கு ரிவர்ஸ் ஆகி கீழே விழுந்துட்டுருக்குங்க. எல்லா ப்ரைஸ் ஆக்ஷனும் சிங்க் ஆகிடுச்சு பேங்க் நிஃப்டிக்கு கீழே விழுறதுக்கு. ஸோ இந்த ஃபேர்வாலுக்கு இந்த ஆர்டர் பிளாக் கீழே இருக்க வரைக்கும் அவன் வந்து நல்லா டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ட்ரெண்டு வந்து இதை தாண்டினா தான் மாறும். அண்ட் சப்போஸ் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிற பட்சத்தில் டுவர்ட்ஸ் 56,550 வரைக்கும் அவன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதுதான் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்லா வரும். அண்ட் க்ரூட் ஆயில் பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ சின்னதாக ரீட்ரேஸ்மெண்ட்டு கீழே வந்துகிட்டு இருக்கான், மேபி கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இருக்கலாம். அடுத்து அப்படியே பிட்காயினையும் பார்த்துடலாங்க. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், வரமாட்டேங்கிறான், கீழே வரமாட்டேங்கிறான் பாருங்களேன், பீரிஷான நியூஸ் இருந்தாலும். ஸோ இன்றைக்கி இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூக்கு அப்போ போடுவானா அப்படிங்கிறத பார்ப்போம். அக்குமுலேஷனில் தான் இருக்குது. இதை தாண்டா புல்லிஷ் ஆயிடுவான், இதை தாண்டா ஃபர்தராக கீழே போயிடுவான். இதுக்கு நடுவில் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஃபேர் வேல்யூக்கு அப்புறம் தான் பார்ப்போம். ஓவரால் ட்ரெண்ட் என்ன பேரிஷாக தான் இருக்குது. இதை ஸ்விங் பேன் லிக்விட் நோக்கி தான் போயிட்டுருக்கிறான். பார்க்கலாங்க. இதுலேருந்து ரிவர்சல் வந்திருக்கு. ஓகே இங்கே ஸ்விங் பேன் லிக்விட் நோக்கி போகிறான்னு சொல்ல முடியாது. இதுலேருந்து ரிவர்சல் வந்திருக்கு. எங்கே போகிறதுன்னு அவனுக்கு தெரியல. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறான், ஏதாவது ஒரு பக்கம் போகிறேன்னு கொஞ்சம் கன்சாலேட் ஆகிட்டு இருக்கான். இந்த கன்சாலேஷனுக்கு கண்டிப்பாக நல்லது ஒரு மூவ் இருக்குங்க. அது எந்த பக்கங்கிறது இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. இந்த அக்குமுலேஷன் வந்து மேனிப்புலேஷன் ஒரு பக்கம் ஆகும் பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் போயிடுவான் அவன். பார்ப்போம் எந்த பக்கம் மேனிப்புலேட் ஆகிறான்னு. இப்போதைக்கு பிட்காயின் ஒன்றும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க மாதிரி தெரியலைங்க. ஃபேர் வேல்யூக்கு அப்போ இல்லை, இன்றைக்கி ஃபார்ம் ஆச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக 3,900 நான் பார்த்தேன். அங்கேருந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டை போட்டு இப்போ 4,000க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ பிட்காயின் கோல்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி கோல்டுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூக்காக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்துருச்சுன்னா செம சூப்பர் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து ரிவர்ஸாக இந்த ஸ்விங் பேன் லிக்விடிட்டிக்கு போவோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். வந்தால் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒன்றும் பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்க. இதுதான் கோல்டை பற்றின நல்லா வரும். அண்ட் இருங்க கரண்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பார்த்துடலாம். நேற்றே வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் பிரச்சனையால் யூஎஸ் மார்க்கெட் பேரிஷாக கீழே தான் விழுந்து கிடந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த ஆயில் பிரச்சனையாலும் செமிகண்டக்டர் பிரச்சனையாலும் இவன் எதாவது ரியாக்ஷன் கொடுப்பானான்னு பார்க்கணும். கரண்டாக பாருங்களேன், டவ் ஜோன்ஸும் S&Pயும் லைட்டாக பேரிஷாக இருக்குது, பட் நாஸ்டாக் பாசிட்டிவாக இருக்குது. பட் மற்ற வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் பேரிஷாக தாங்க இருக்குது. இன்னும் யூஎஸ் மார்க்கெட் அதனால் பெருசாக பாதிப்படையில் கீழே விழுக்கிற மாதிரின்னு தெரியல. நைட் ரியாக்ஷனை பொறுத்து பார்க்கலாம். அண்ட் வார் டெவலப்மெண்ட்டை பொறுத்து நாளைக்கு மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் ஷேர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்குங்க. நன்றி.